வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு வரலட்சுமி பூஜை ஸ்பெஷல் ரெசிபிஸ் பார்க்க போறோம். ஒரு கப் பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேன். இதனுடைய வெயிட் 150 கிராம் இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். சக்கரை பொங்கலுக்கு பாசிப்பருப்பு குறைவா சேர்த்தா போதும். அரிசி எடுத்த கப்லயே 2 கப் அளவுக்கு பொடித்த வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாசிப்பருப்பை வறுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் போட்டு ஹீட் பண்ணிருக்கேன். அதுல எடுத்து வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு லைட்டா அதனுடைய கலர் மாதிரி வாசனை வர வரையும் வறுத்துக்கணும். நல்ல வாசனை வந்துருச்சு. அதனுடைய கலரும் லைட்டா மாறி இருக்கு. இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு வறுத்த இந்த பாசி பருப்போட எடுத்து வச்ச அரிசி 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சுக்கலாம். வாஷ் பண்ணிட்டு தண்ணியை வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த பொங்கலை இன்னைக்கு குக்கர்ல பண்ண போறோம். ஸ்டவ்ல ஒரு குக்கர் போட்டிருக்கேன். இதுல அரிசி எடுத்த கப்லயே 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்ப தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா வாஷ் பண்ணி வச்ச அரிசி பருப்பை சேர்த்துட்டு மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 5 விசில் வேக வச்சுக்கலாம். அதுக்கிடையில வெள்ளக்கரைசல் ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் போட்டிருக்கேன். எடுத்து வச்ச வெள்ளத்தை சேர்த்துட்டு வெள்ளம் எடுத்த கப்ல 1/2 கப் தண்ணி சேர்க்கிறேன். நான் 2 கப் வெள்ளம் சேர்த்திருக்கேன். நீங்க உங்களுடைய டேஸ்டுக்கு தகுந்தபடி கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கங்க. இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சு வரட்டும். வெள்ளம் கரைஞ்சா மட்டும் போதும். இப்ப வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வடிகட்டி தனியா எடுத்து வச்சுக்கலாம். அஞ்சு விசில் ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. அரிசியும் பருப்பும் நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. பொங்கலுக்கு நல்லா சாஃப்டா வேக வச்சுக்கணும். இத இப்ப இந்த மாதிரி லைட்டா மசிச்சு விட்டுருங்க. மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வடிகட்டு வச்ச வெள்ளக்கரைசலை இதுல சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். வெள்ளக்கரைசல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப நம்ம சேர்த்த வெள்ளக்கரைசலோட சேர்ந்து ஒரு 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு வெந்துட்டு இருக்கட்டும். இந்த மாதிரி வெள்ளக்கரைசலோட சேர்ந்து வேகும் போது இதுல இடையில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்ப 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இன்னொரு நிமிஷம் கழிச்சு இன்னொரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்ப மறுபடியும் இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். வெள்ளக்கரைசலோட சேர்ந்து 3 நிமிஷமா வெந்துருச்சு. ஸ்டவ் சிம்லயே இருக்கட்டும். இதுக்கு முந்திரி திராட்சை வறுத்து சேர்க்கணும். இதுல 5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். சக்கரை பொங்கலுக்கு நெய் அதிகமா சேர்த்தாதான் நல்லா இருக்கும். நெய் சூடானதும் இதுல 15-20 போட முந்திரி சேர்க்கிறேன். இப்ப முந்திரியோட கலர் லைட்டா மாறிட்டு வருது. இந்த ஸ்டேஜ்ல உலர்ந்த திராட்சை கொஞ்சம் சேர்க்கலாம். உலர்ந்த திராட்சையும் நல்லா ஊற்றி வந்துருச்சு. இதை பொங்கல்ல சேர்த்துடலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 2 பிஞ்ச் சால்ட் சேர்க்கிறேன். சிம்லயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது அப்படியே ஒரே 1 நிமிஷத்துக்கு மட்டும் இருக்கட்டும். 1 நிமிஷம் ஆச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. சூப்பரா டேஸ்டான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு.
1 கப் புழுங்கல் அரிசியை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியை வடித்து இந்த குக்கரில் வச்சுருக்கேன். இதில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 1க்கு 2 பங்கு தண்ணி சேர்த்தோம்னா சாதம் நல்லா உதிர் உதிராக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வேக வச்சுக்கலாம். புளிக்காய்ச்சல் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன். இதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு 1 கப் சூடான தண்ணி சேர்த்து ஊறினதுக்கப்புறமா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். புளிக்காய்ச்சல் பண்ணுறதுக்கு பழைய புளியாக எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். 3 விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. சாதம் பார்த்திங்கன்னா நல்லா உதிர் உதிராக இருக்குது. புளியோதரைக்கு சாதம் உதிர் உதிராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஆற வச்சுருங்க. இந்த புளியோதரையில் கடைசியில் சேர்க்கறதுக்கு ஒரு பொடி வறுத்து அரைச்சிக்கலாம். அதுக்கு இந்த பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 3 காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் கருகிராமல் வறுத்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இது கூட 1 டீஸ்பூன் எள்ளு சேர்த்து வறுத்துக்கலாம். நான் வந்து கருப்பு எள் சேர்த்துருக்கேன், இதுக்கு பதில் வெள்ளை எள் இருந்தாலும் சேர்த்துக்கங்க. எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஆற விட்டுறலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். புளியை நல்லா கரைச்சி வடிகட்டியாச்சு. இது கூட இன்னொரு 1/2 கப் தண்ணி சேர்த்து கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். புளிக்காய்ச்சல் ரெடி பண்ணுறதுக்கு இந்த பேனில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுங்க, கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் 2 டீஸ்பூன் உளுந்தும் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி வேர்க்கடலை சேர்க்கும் போது புளியோதரை சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வறுக்காத வேர்க்கடலை சேர்த்துருக்கிறதுனால இந்த பருப்போடையே சேர்த்துட்டேன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை சேர்த்திங்கன்னா பருப்பெல்லாம் நல்லா சிவந்ததுக்கப்புறம் சேர்த்தா போதும். சேர்த்த பருப்பு வேர்க்கடலை எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்து இது கூட கறிவேப்பிலை, 3 கட் பண்ண காஞ்ச மிளகாய், இது கூட 3/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்க்குறேன். பெருங்காய பவுடர் வந்து இந்த புளியோதரைக்கு நல்லா வாசம் கொடுக்கும். பெருங்காய பவுடர் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கங்க. அடுத்து இதில் புளிக்கரைசல் சேர்த்துடலாம். சாதம் வேகும்போது உப்பு சேர்த்தோம். இந்த புளிக்காய்ச்சலுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. ஸ்டவ்வை லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இது நல்லா வற்றி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் இருக்கட்டும். லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வற்றி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நம்மளுடைய புளிக்காய்ச்சல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் நல்லா ஆறிடுச்சு, உதிர உதிராக இருக்குது. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச புளிக்காய்ச்சலை சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். நல்லா கலந்துருங்க. எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக நம்ம வறுத்து பவுடர் பண்ண பொடியை சேர்த்துக்கலாம். இந்த பொடி இந்த புளியோதரைக்கு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். மறுபடியும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியாக இதில் எண்ணெயில் வறுத்த கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் எண்ணெயில் வறுத்த முந்திரி கொஞ்சம் சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம்.
நல்ல கம கமன் வாசனையோட சுவையான புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. ஸ்வீட் அப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1 கப் மாவு பச்சரிசியை 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு 3 மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். இந்த மாதிரி குறைஞ்சது 3 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. 3/4 கப் பொடித்த வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க அரிசி எதுல அளக்குறீங்களோ அதுலயே நீங்க வெல்லத்தையும் அளந்து எடுத்துக்கங்க. இப்ப இந்த வடிகட்டியில அரிசியில உள்ள தண்ணிய நல்லா கம்ப்ளீட்டா வடிச்சிடலாம். இப்ப இதுல உள்ள தண்ணி எல்லாம் நல்லா கம்ப்ளீட்டா வடியட்டும். வெள்ளக்கரைசல் ரெடி பண்ணிடலாம். இந்த பேன்ல எடுத்து வச்ச பொடித்த வெல்லம், இது கூட 1/4 கப் தண்ணி சேர்க்கிறேன். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சு வரட்டும். கரைஞ்சா மட்டும் போதும், பாகுபதம் எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. இப்ப வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. அடுத்து இத வடிகட்டிடலாம். இந்த மாதிரி வடிகட்டிட்டோம்னா வெள்ளத்தில் உள்ள டஸ்ட் எல்லாம் வடிகட்டிலேயே தங்கிரும். இந்த வடிகட்டின வெள்ளக்கரைசலை நல்லா ஆற விட்டுருங்க. ஏன்னா நம்ம இந்த வெள்ளக்கரைசலை சேர்த்துதான் அரிசி அரைக்க போறோம். அரிசியில் உள்ள தண்ணி எல்லாம் நல்லா கம்ப்ளீட்டா வடிஞ்சிருச்சு. இப்ப இந்த அரிசியை மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிறேன். இப்ப வெள்ளக்கரைசல் ஆறிடுச்சு. இந்த வெள்ளக்கரைசலை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். நான் இப்ப கொஞ்சம் சேர்த்திருக்கேன். நான் மாவு அரைச்சதுக்கு அப்புறமா ஏலக்காய் பவுடர் சேர்க்க போறேன். உங்கள்கிட்ட பவுடர் இல்லைன்னா இப்பவே 2-3 ஏலக்காவை சேர்த்து அரைச்சுக்கங்க. அரைச்ச மாவை இந்த பாத்திரத்துக்கு மாத்திக்கிறேன். மாவை இந்த மாதிரி நல்லா நைஸா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கங்க. இந்த மாவோட 1 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்க்கிறேன். இதுக்கு பதில் நீங்க கோதுமை மாவு சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க. இந்த மாவை நல்லா கட்டி இல்லாம கரைச்சுக்கலாம். கரைச்சாச்சு. மாவு கொஞ்சம் திக்கா இருக்கு. மிக்ஸி ஜாரை கழுவி 1 டேபிள் ஸ்பூன் போல தண்ணி சேர்க்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சாச்சு. மாவு அப்பம் ஊத்துறதுக்கு இந்த கன்சிஸ்டன்சில இருந்தா கரெக்டா இருக்கும். இதை விட தண்ணியா இருந்ததுன்னா இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் மாவு சேர்த்துக்கங்க. ரொம்ப திக்கா இருந்ததுன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கங்க. அடுத்து இந்த மாவுல தேங்காய் துண்டுகள் வதக்கி சேர்க்கணும். அதுக்கு இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நெய் உருகுனதும் இதுல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகளை நல்லா சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இந்த தேங்காய் துண்டுகள் இந்த நெய்யிலேயே நல்லா வதங்கி அதனுடைய கலர் லைட்டா மாறி வரணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நெய்யிலேயே தேங்காய் துண்டுகளை வதக்கி சேர்த்தோம்னா அப்ப சாப்பிடும்போது ரொம்ப சுவையா இருக்கும். இப்ப கொஞ்சம் வதங்கி இருக்கு. இன்னுமே நல்லா வதங்கி வரணும். தேங்காய் துண்டுகள்லாம் நல்லா கலர் மாதிரி வதங்கிருச்சு. இதுல நீங்க எள்ளு சேர்க்கிற மாதிரி இருந்தா 2 டீஸ்பூன் வெள்ளை எல்லோ அல்லது கருப்பு எல்லோ சேர்த்துக்கங்க. நான் சேர்க்கல. இத நம்ம ரெடி பண்ண மாவுல சேர்த்துட்டு இப்ப நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து இதுல 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 2 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கங்க. இத மாதிரி ஸ்வீட் பண்ணும்போது கொஞ்சமா உப்பு சேர்த்தோம்னா அந்த டிஷ் இனிப்பு சுவையை நல்லா கூட்டி கொடுக்கும். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு கடைசி அதுல 2 பிஞ்ச் சமையல் சோடா சேர்க்கிறேன். சமையல் சோடாவை நம்ம அப்பம் ஊத்துறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சேர்த்தா போதும். அப்பம் ஊத்துறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. ஊத்திடலாம். இப்ப கடாயில எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு மாவு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஊத்திடலாம். அப்பம் பாத்தீங்கன்னா நல்லா மேல எலும்பி வந்திருக்கு. லைட்டா அது மேல இந்த மாதிரி எண்ணெயை எடுத்து விட்டுட்டு அந்த சைடு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். இப்ப அப்பத்தை திருப்பி போட்டுட்டு இந்த சைடும் வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். 2 சைடுமே அப்பம் ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். சூப்பரா டேஸ்டான சாஃப்டான அப்பம் ரெடி ஆயிடுச்சு.
இதே மாதிரி எல்லா அப்பத்தையும் ஊற்றி எடுத்துடலாம். இந்த அப்பம் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பூரண போலி பண்ண போகிறோம். இந்த மிக்சிங் பவுலில் 1/2 கப் மைதா மாவு, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவை விட தளர்வாக பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சாச்சு. மாவு சப்பாத்தி மாவோட கொஞ்சம் தளர்வாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் போலி தட்டுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு மாவை வந்து நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு தொடர்ந்து இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு மாவை அழுத்தம் கொடுத்து பிசைகிறோமோ அந்த அளவுக்கு வந்து போலி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ 5 நிமிஷமாக மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சாச்சு. நான் வந்து இதுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் நெய் அல்லது குக்கிங் ஆயில் எதுனாலும் சேர்த்துக்கங்க. இப்போ மறுபடியும் இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிரட்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மாவு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊறட்டும். ஸ்டவ்வில் ஒரு பேன் போட்டிருக்கேன். இந்த பேனில் 1/4 கப் தேங்காய் துருவலை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். தேங்காய் துருவலில் இருக்கிற ஈரப்பதம் போய் நல்லா வாசனை வர வரைக்கும் ஒரு 4-5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கணும். இப்போ 4-5 நிமிஷம் ஆச்சு. நல்ல ஒரு வாசனை வந்துட்டுருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுறலாம். தேங்காய் துருவல் நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட 3/4 கப் அளவுக்கு பொடித்த வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லம் வாங்கும்போது கல் மண் எதுவும் இல்லாத சுத்தமான வெல்லமாக வாங்கிக்கோங்க. அடுத்து இது கூட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்து இப்போ எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி அரைச்சிக்கலாம். எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி அரைச்சாச்சு. நம்மளுடைய பூரணம் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா ஒரு தடவை பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நெய் சேர்த்தோம்னா போலி சாப்பிடும்போது இந்த பூரணம் நெய் வாசனையோடு நல்லாயிருக்கும். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு உருட்டி வச்சுக்கோங்க. நான் இந்த சைஸ்க்கு உருட்டுறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சிடலாம். போலிக்கு மாவு பிசைஞ்சு வச்சு 1 மணி நேரம் ஆச்சு. மாவு நல்லா ஊறிடுச்சு. இதை மறுபடியும் நல்லா ஒரு தடவை பிசைஞ்சிட்டு உருண்டைகளாக பிரித்து வச்சிடலாம். மாவையும் பூரணத்தையும் தனித்தனியாக உருட்டி வச்சாச்சு. இப்போ போலியை தட்டிடலாம். போலியை தட்டுறதுக்கு வாழை இலையோ அல்லது பிளாஸ்டிக் ஷீட்டோ எடுத்துக்கோங்க. நான் வாழை இலையில் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ரெடி பண்ணி வச்ச மாவுலேருந்து ஒரு உருண்டை மாவு எடுத்து இலையில் வச்சுட்டு கையில் இந்த மாதிரி 3 விரலில் படுற மாதிரி எண்ணெயை தொட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் பெருசாக விரிச்சுக்கணும். இந்த மாதிரி விரிச்சிட்டு ரெடி பண்ணி வச்ச பூரணத்தை இதில் வச்சிடலாம். எப்போவுமே பூரணம் கொஞ்சம் தாராளமாக வச்சுக்கணும். அப்போ தான் வந்து போலி சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே உள்ள இந்த எக்ஸஸான மாவை மட்டும் எடுத்துடலாம்.
க்ளோஸ் பண்ண பக்கம் இந்த சைடு வர்ற மாதிரி திருப்பி போட்டுட்டு மறுபடியும் விரலில் லைட்டாக எண்ணெயை தொட்டுட்டு இதை வந்து நல்ல பெரிய ரவுண்டாக விரிச்சுக்கணும். ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு மீடியம் திக்னஸில் இருக்கிற மாதிரி விரிச்சுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு திக்காக வேணும்னாலும் நீங்கள் திக்காகவே தட்டிக்கங்க. நல்லா ரவுண்டாக தட்டியாச்சு, மீடியம் திக்னஸில் இருக்குது. இப்போ இதை தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். ஸ்டவ்வில் தோசைக்கல் போட்டு சூடாயிடுச்சு. தோசைக்கல் வந்து மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம தட்டி வச்ச போலியை இலையோடையே எடுத்து தோசைக்கல் மேலே வச்சுக்கலாம். நம்ம வந்து எண்ணெய் தடவி நம்ம போலி தட்டினதுனால நல்லா ஈஸியாகவே எடுக்க வந்துடும். ஸ்டவ்வை லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃப்ளேமை கூட்டி வச்சோம்னா ஸ்வீட் போலிங்கிறதுனால கருகி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து மேலே கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நெய் வந்து உங்களுக்கு விருப்பப்படி நிறைய வேணாலும் விட்டுக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நிறைய சேர்த்துக்கங்க. நீங்கள் இதுக்கு பதில் எண்ணெயோ அல்லது நெய்யும் எண்ணெயும் கலந்த கலவையோ விட்டுக்கலாம். இப்போ போலியை பரட்டி போட்டுக்கலாம். மறுபடியும் மேலே லைட்டாக நெய் விடுறேன். அந்த சைடும் போலி வந்துடுச்சு. ஒரு தடவை பரட்டி போட்டுட்டு எடுத்துடலாம். சும்மா போலியை வந்து திருப்பி போடக்கூடாது. ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய டேஸ்டான தேங்காய் பூரன் போலி ரெடி ஆயிடுச்சு. கிராம் வெள்ளை கொண்ட கடலையை வாஷ் பண்ணிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு மறுபடியும் 2 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். இந்த குக்கரில் ஊற வச்ச கொண்டக்கடலை, ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் உப்பு, முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுருங்க. ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வேக வச்சுக்கலாம். 2 விசில் வந்துருச்சு. கொண்டக்கடலை நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வேக வச்சுக்கணும். இப்போ இதில் உள்ள தண்ணியை ஒரு வடிகட்டியில் வடிச்சிடலாம். இந்த பேனில் அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் அரை டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுந்து, உளுந்தெல்லாம் பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறமா இதுல 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்து கறிவேப்பிலை, 2 கீறின பச்சை மிளகாய், 2 கட் பண்ண காஞ்ச மிளகாய், கூடவே 2 டேபிள் ஸ்பூன் வெங்காயம் சேர்க்கிறேன். இந்த வெங்காயம் ஆப்ஷனல் தான், நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நான் வெங்காயம் சேர்க்கறதுனால அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். நீங்க வெங்காயம் சேர்க்கலைன்னா எண்ணெய் இன்னும் கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துக்கங்க. இப்போ 1 நிமிஷத்துக்கு வதக்கினோம்னா இந்த மிளகால் உள்ள காரம்லாம் நல்லா எண்ணெயில இறங்கிரும். இப்போ 1 நிமிஷம் ஆச்சு. அடுத்து இதுல 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடரும் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூளும் சேர்க்கிறேன். கொண்டக்கடலை வேக வைக்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சமா உப்பு சேர்த்திருக்கேன். அடுத்து இதுல வேக வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்லேயே இருக்கட்டும். இப்ப 2 நிமிஷம் ஆச்சு. இதுல 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள், நல்லா கலந்து விட்டாச்சு. சுவையான கொண்டக்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்ல ஒரு பேன் போட்டு ஹீட் பண்ணிருக்கேன். அதுல 1 கப் திக்கான அவல் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு 2 நிமிஷத்துக்கு வறுக்கணும்.
அவள் நல்லா மொறுமொறுன்னு வறுபட்டிருக்கு. இந்த அளவு வறுத்தாதான் நம்ம பவுடர் பண்ணும்போது அது பவுடர் ஆகும். இதை உடனே வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆற விட்டுறணும். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கூட ஈரமே இல்லாத மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாத்தியாச்சு. இத நைஸ் ரவா பதத்துக்கு அரைச்சுக்கலாம். ஒரு கப் அவல் எடுத்தோம். அதுக்கு 3/4 கப் அளவுக்கு பொடித்த வெல்லம் இதுல சேர்க்கலாம். இதுல 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த வெல்லத்தை நல்லா கரைய விட்டுருங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இத இந்த பேன்ல வடிகட்டி வெள்ளை தண்ணி கொதிச்சதும் ஸ்டவோட தீய குறைச்சிட்டு நம்ம அரைச்ச அவல் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமா தூவுன மாதிரி சேர்க்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தாதான் நமக்கு கட்டிப்படாம இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்ததுனால கட்டிகளே இல்ல பாருங்க. ஒருவேளை கட்டிகள் இருந்தா இந்த மாதிரி நல்லா பிரஸ் பண்ணி விட்டுருங்க. இது கொஞ்சம் திக்காய் வரட்டும். வெள்ளைக்கரைசல் எல்லாம் இழுத்து கொஞ்சம் திக்காய் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல இதுல 1/2 கப் தேங்காய் துருவல், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ரெண்டையும் சேர்த்துட்டு ஸ்டவ் சிம்லயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதுல 2 டீஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்தி நல்லா ஆற விட்டுறலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இத ஒண்ணு சேர்த்து பிசைஞ்சிடணும். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு கையில லைட்டா நெய்ய தொட்டுட்டு இதுல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து லெமன் சைஸ்க்கு நம்ம பால்ஸ் மாதிரி உருட்டி வச்சிடலாம். ஒரு ஸ்டீமர்ல வாழை இலை போட்டு லைட்டா அதுல நெய் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். ரெடி பண்ணிட்டு இந்த ஸ்டீமர்ல வச்சுட்டு மீதி உள்ளதையும் இதே மாதிரி லெமன் சைஸ்க்கு உருட்டி வச்சிடலாம். எல்லா மாவையும் பால்ஸ் மாதிரி உருட்டியாச்சு. அடுத்து இத ஆவியில வேக வைக்க போறோம். இட்லி பாத்திரத்துல தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த பிளேட்டை வச்சுட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. இந்த கொழுக்கட்டை வெந்து வர்றதுக்கு 7 இருந்து 8 நிமிஷம் ஆகும். ஏழு நிமிஷம் ஆச்சு. கொழுக்கட்டை எல்லாம் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. ஒரு உளுந்த வடை பண்ணலாம். 1 கப் உளுந்த 2 தடவை கழுவிட்டு 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சில்லுன்னு இருக்குது. ஊற வைக்கும்போது தண்ணி நிறைய ஊற்றாமல் அளவாக ஊற்றி ஊற வச்சுக்கணும். ஏன் ஃப்ரிட்ஜில் ஊற வைக்கிறோம்னா மிக்சியில் அரைக்கும்போது மாவு வேகமாக சூடாயிரும். இதை மாதிரி ஃப்ரிட்ஜில் 4 மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் அரைச்சோம்னா மாவு சூடாகாமல் கரெக்டான பதத்தில் இருக்கும். கிரைண்டர் இல்லைன்னு நினைக்க வேண்டியதில்லை. கிரைண்டர் இல்லாட்டி கூட இந்த மாதிரி மிக்சியில் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சு அரைச்சிக்கலாம். கிரைண்டரை விட மிக்சி வேகமாக அரைச்சிரும். ஊற வச்ச உளுந்த மிக்சியில் சேர்த்துடலாம். சேர்க்கும்போது பருப்பு மட்டும் எடுத்து போடணும், தண்ணியோடு சேர்த்துடக்கூடாது. பருப்பை சேர்த்தாச்சு. ஊற வச்ச தண்ணி இருக்குது. அரைக்கும்போது தேவைப்பட்டால் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கணும். இப்போது இதை அரைச்சிடலாம். அரைக்கும்போது தண்ணியை மொத்தமாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வெண்ணெய் மாதிரி பந்து மாதிரி வர அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு அரைச்சாச்சு. ஒரு ஸ்பூனில் எடுத்து இப்படி போட்டோம்னா கீழே விழக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கணும்.
இப்போ பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இந்த மாவோட 1 ஸ்பூன் அரிசி மாவு, அரிசி மாவுக்கு பதில் நைஸ் ரவை இருந்தாலும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை நல்லா கலந்து விடணும். இந்த மாதிரி கலந்து விடணும். ஃப்ரிட்ஜில் ஊற வச்சதுனால மாவு கொஞ்சம் கூட சூடாகலை, கிரைண்டரில் அரைச்ச மாதிரியே இருக்குது. மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. அதிலேருந்து ஒரு கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் போட்டோம்னா அது மேல் எலும்பி வந்துடணும். இதுதான் கரெக்டான பக்குவம். அரிசி மாவு அல்லது நைஸ் ரவை சேர்த்தோம்னா வடை நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அதுக்கு தான். அது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். உங்களுக்கு காரம் வேணுன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, தோல் சீவி கட் பண்ண இஞ்சி, இது எல்லாத்தையும் மாவில் சேர்த்துடலாம். அது கூட ஒரு 10 மிளகு இருக்கும், 1-2 இடித்தது. நீங்கள் முழு மிளகு வேணாலும் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிடலாம். நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. அடுத்து வடையை போட்டுடலாம். கடாயில் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. வடை மாவுலேருந்து இந்த அளவுக்கு எடுத்து நல்லா கையில் உருட்டிட்டு இப்படி இந்த நுனி பக்கமாக வச்சுட்டு பெருவிரலால் இப்படி ஓட்டை போட்டு எண்ணெயில் சேர்த்துடலாம். மெதுவாக சேர்க்கணும். ஒவ்வொரு தடவையும் கையை நனைச்சிக்கணும். நனைச்சிட்டு இப்படி எடுத்து உருட்டிட்டு எண்ணெயில் சேர்த்துடலாம். வடை எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் தீயை குறைச்சி வச்சுக்கணும். கொஞ்சம் நேரம் கழித்து அதை அப்படியே பிரட்டி விடணும். ஒவ்வொரு வடையாக பிரட்டிடலாம். எண்ணெய் ஓவராக ஹீட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வடை போட்டிங்கன்னா அடியில் போய் ஒட்டிக்கும். அந்தளவு சூடாகாமல் பார்த்துக்கங்க. அதுக்கு முன்னாடியே வடையை போட்டுருங்க. இந்த சைடும் வெந்த உடனே பிரட்டி போட்டு மறுபடியும் ஒரு தடவை பிரட்டி போட்டு எடுக்கணும். அப்போ தான் நல்லா உள்ளேயும் வேகும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு. வடையை எடுத்துடலாம். நல்லா சூப்பராக மொறுமொறுன்னு உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ள மாவையும் தட்டி போட்டு எடுத்துடலாம். உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு. கடலைப்பருப்பு பாயாசம். மெஷரிங் கப்பில் 1/3 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த பவுலில் சேர்த்துட்டு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ இதில் உள்ள தண்ணியை கம்ப்ளீட்டாக வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நெய் உருகிடுச்சு. அதில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகளை சேர்த்து இந்த நெய்லையே வறுத்துக்கணும். தேங்காய் துண்டுகள் வறுபட்டு லைட்டாக அதனுடைய கலர் மாறிடுச்சு. இதில் 10-12 போல் முந்திரியை சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரி தேங்காய் ரெண்டுமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது ரெண்டையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மீதி உள்ள நெய்யில் ஊற வச்சு தண்ணி வெடிச்சிருக்க இந்த கடலைப்பருப்பை சேர்த்து இந்த நெய்லையே கடலைப்பருப்பை 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கடலைப்பருப்பை நம்ம 1 நிமிஷத்துக்கு நெய்லையே வதக்கிட்டு அதுக்கப்புறமா பாயசம் பண்ணோம்னா பாயசத்தோட சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இந்த கடலைப்பருப்பை வேக வைக்கணும். குழைய வெந்துடக்கூடாது, கரெக்டாக வேகணும். வெந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். கடலைப்பருப்பு வெந்துட்டு இருக்கும் போதே நம்ம பாயசத்தில் சேர்க்கறதுக்கு வெள்ளைக்கரைசல் ரெடி பண்ணிடலாம். எந்த கப்பில் கடலைப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்லேயே 1 கப் பொடித்த வெள்ளத்தை இதில் சேர்த்துட்டு இது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். இது கரெக்டான அளவாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு அதிகம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதை தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. எடுத்து மசித்தோம்னா நல்லா மசியுது. இந்த அளவுக்கு வேக வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை இறக்கி வச்சு ஆற விட்டுறலாம். இப்போ இந்த பருப்புல இருந்து கொஞ்சமாக ஒரு 1/4 பங்கு அளவுக்கு கடலைப்பருப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி பருப்பை தண்ணியோடைய மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா நைஸ் விழுதாக அரைச்சிக்கலாம்.
ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் போட்டிருக்கேன். அதில் வடிகட்டி வச்ச வெள்ளை கரைசல், நம்ம அரைச்ச பருப்பு விழுது, அரைக்காத முழு கடலைப்பருப்பையும் இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பருப்பு அரைக்காமல் நம்ம முழு பருப்பாக சேர்த்தோம்னா அந்த பாயாசம் சாப்பிடும்போது அந்த பருப்பு கடிபடும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 3 நிமிஷம் ஆச்சு. எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து கொதிச்சு ஓரளவு திக்காகி வந்திருக்கு. இப்போ இதில் பருப்பு எடுத்த கப்லேயே 1.5 கப் தேங்காய் பால் இதில் சேர்த்துக்கலாம். நான் இதில் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் வந்து பாயசத்துக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் வந்து தேங்காய் பாலுக்கு பதில் நல்ல தண்ணி சேர்க்காத திக்கான பால் காய்ச்சி ஆற வச்சு 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இப்போ லைட்டாக கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்து போதும். நம்ம இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு. அடுத்து நெய்யில் வறுத்த அந்த தேங்காய் முந்திரியை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான கடலைப்பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த டேஸ்டான பாயாசத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது வரைக்கும் தமிழ் புக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.